ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம மாடு மேய்ஞ்சிட்ருக்குங்க. டைம் 9:30 ஆச்சு. காலையில் லஞ்சு டிஃபனு ரெண்டும் நம்ம வீட்டில் சாப்பாடு தான் கொண்டு வந்தாச்சு. என்னென்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, சாப்பாடெல்லாம் வச்சாச்சு. இந்த மாடு இங்கே மேயுதுங்க. அப்புறம் நான் ரோடு போடுறாங்கன்னு சொன்னல, இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த நேரம் ரொம்ப பயங்கர மோசமாக இருக்குங்க. தம்பி இப்போ தான் வண்டி ஓட்டி பழகியிருக்காரு லைட்டாக. இருங்க காட்டுறேன். மா பார்த்து கல். நீங்கள் என்ன பண்ணீங்க இன்னைக்கு? பார்த்து ஸ்டாப். அப்படியே ஸ்லோவாக போங்க. இது இதில் தான் போகணுங்க. இங்கெல்லாம் பரவாயில்ல. இனி வடக்கு போகும்போதெல்லாம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ தான் ரோடு போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2 சைடு பள்ளம் பறிச்சு விட்ருக்காங்க பாருங்கள். அங்கே பாலங்கட்டுறக்கு குழந்து போட்டிருக்காங்க. இல்லைன்னா அந்த ரோடு ஓரளவுக்கு இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் நான் 7 கும்பிடு போட்டு வண்டி ஓட்டுவேன். நம்ம வண்டி ஓட்டுறத விட வண்டி போயிருமோன்னு தான் பயமாக இருக்குது. எல்லோரும் எப்படின்னு தெரியும், எல்லோரும் இப்படி தான் இருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு வண்டி அழுக்காகக்கூடாது, நல்ல முறையாக இருக்கணும், உடையக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் பாருங்க. உடும்பு கீரி உடும்பில் கீரி குட்டியில் தாங்க. அது கொஞ்சம் பெரிய கீரி தான். பார்த்து வா. கொஞ்சம் பயமாகவே இருக்குங்க. தம்பிக்கு நானெல்லாம் வண்டி ஓட்டி பழக்கி விடல, அவனே வண்டி ஓட்டி பழகிட்டான். நம்ம இப்படியே நடந்து போய் இங்கே பாருங்க, புதை பார்த்தீங்களா? உள்ளே பன்னி பாம்பு எது கிடந்தாலும் தெரியாது. நான் உங்களுக்கு ஒரு குளத்தை காட்டுறேங்க, தண்ணி எவ்வளோ இருக்குன்னு. தம்பி எப்படியும் நான் வீடியோ எடுத்துகிட்டு வரங்காட்டி இதே சாக்காட்டில் வண்டி கிடச்சிச்சு. இந்த மாதிரிலாம் வண்டி ஓட்ட கொடுக்க மாட்டேங்கானோ. அவங்க அக்கா பெரியம்மா பொண்ணு கூட, என்னோடய அக்கா பொண்ணு கூட போய் அவள் வண்டி ஓட்டும்போது, பாப்பா வண்டி ஓட்டும்போது வாங்கி ஓட்டி பழகினதில்ல. நான் வீடியோ எடுக்கிற சாக்கில் தம்பிக்கு வண்டி கிடச்சி போச்சு. நான் வண்டி ஓட்டலாம் விட மாட்டேங்க. இப்போ இருந்தே ட்ரைனிங் கொடுக்குறேன். தம்பி நீயா பெரிய பையன் ஆகி நீயா காசு சம்பாரித்து வண்டி வாங்கணும் சாமி. அது வரை வண்டியெல்லாம் ஓட்டக்கூடாது, உனக்கு வண்டியெல்லாம் நான் தனியாக வாங்கி தர மாட்டேன். எல்லாம் ஒரு பயந்தானுங்க. இந்த காலத்து குழந்தைகளாம் வண்டி என்னமா ஓட்டுதுன்னு இருக்கிறீங்க. குழந்தைங்க தான், ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் பெரிய பெரிய வேலை. இதை என்ன பண்ண சொல்கிறீங்க? நம்ம அப்படியே வந்துட்டுங்க, குளத்துக்கு வந்துட்டோம். இது குளம்னு சொல்ல முடியாதுங்க, கிணறுன்னு சொல்ல முடியாது. குளத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, கிணறையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. நம்ம மீனுங்க பயங்கரமாக இருக்குங்க. இதில் ஒரு நாள் தண்ணி குறைஞ்சதுன்னா நம்ம தூண்டி போட்டு மீன் பிடிக்கலாம். வந்துருச்சு பாருங்க. இதுதாங்க குளம் கிணறு, குளத்து கிணறு. ஏண்டிமா வாங்க. நடந்தே நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டேன்னு பாருங்க. கல் எங்கே கொட்டிக்குன்னு தெரியுமா? அப்படிங்கிற லொக்கேஷன் அழகாக இருக்குது. பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு. இதே நான் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம், தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இங்கே தண்ணி குறைஞ்சதுன்னா தூண்டி போட்டு மீன் பிடிக்கலாம், வலை போட்டும் பிடிக்கலாம். வலை போட்டு பிடிச்சா குளத்துக்காரர் அடித்து போடுவாங்க. தூண்டி போட்டு பிடிக்கலாம். தண்ணி இந்த மாதிரி தேங்கி நிற்கும்போது துணி போட்டுலாம் நான் பிடிச்சிருக்கேன் அரிச்சு. இந்த டைம் நான் உங்களுக்கு வீடியோ முடிஞ்சால் எடுத்து போடுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி அங்கே போய் நிற்கிறாங்க. நம்ம அங்கே போயிட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க ரோடு மோசம். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரோடு மாதிரி தான் இருக்குங்க. பாருங்க நீங்களும். வேண்டாம் இரு, அங்கே நின்றுங்க. வேண்டாம், இதில் முன்னாடி போக வேண்டாம். இது தர நம்ம மோசம். தம்பி சொன்ன வச்சு கேட்கணும். இதுலேருந்து ஆரம்பிச்சிட்டா இதெல்லாம் கம்மிங்க, இன்னும் ஜாஸ்தி மோசமாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.